ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். 90 வருடங்களாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ்பிஎஸ் கடலை மாவு. அதனால இது ஏதோ கூட்டணிக்கு அப்புறம் நாங்கள் இதை சொல்லலை. நீண்ட காலமாக இதை சொல்லிட்டு இருக்கிறத சாதி ஒழிப்பு அப்படின்னா வந்து ஆணவ படுகொலை தடுத்து நிறுத்துவதற்கு தனிச்சட்டம் வேண்டும் மருத்துவர் ராமதாஸ் சொல்கிறாரா? ஆணவ படுகொலை வந்து பெற்றோர் வந்து அக்கறையில் செய்கிறதுன்றார்ல, அதை பட டைரக்டர் ரஞ்சித்னு ஒருத்தர் குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது அரசு வந்து நிதி ஒதுக்கித்தானே வந்து அதுக்கு எதிர் பிரச்சாரம் பண்ணுது. சாராயமே விற்கிறாங்க. அப்போ இது எல்லாமே வந்து நம்ம வந்து இணைஞ்சி சேர்ந்து பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அதனால் கூட்டணி இருந்தாலும் கொள்கைகளை வந்து நம்ம வந்து போராடி தான் நம்ம வந்து சொல்ல வேண்டியது இருக்குது. ஆட்சியில் பங்கு, ஒரு கூட்டணி அதிகாரத்திலும் பங்கு, ஆட்சியிலும் பங்கு அப்படிங்கிறது வந்து திருமாவளவன் அவர்கள் நிற்கிறாரு, இந்த தொகுதியில் என்னுடைய வேட்பாளர் நான் வித்ரா பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கு அவங்க துணிச்சல் இருக்கா? அப்போ இது வந்து அப்பட்டமான கடஞ்செடுத்த அயோக்கியத்தனமான ஒரு ஸ்டேட்மெண்ட். அப்போ இது வந்து மக்களுக்கு நம்ம புரிய வேண்டியது இருக்குது. அதான் அதனுடைய ஆட்சியில் இருக்கிற கட்சி நினைச்சாலே ஒரு தெளிவு முதல்ல இல்லை நீங்கள் இல்லை இதுதான் ரொம்ப முக்கியமாக அதில் சொன்னது. திமுக கூட்டணி கட்சிகள் அப்படின்னு அவங்களோட நிலைப்பாடுகளை பிரித்து பார்க்குற அளவுக்கு தான் சமீபத்திய நிலைப்பாடுகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. தேநீர் விருந்தா, ஆணவ கொலைக்கு தனிச்சட்டமா, காவல்துறை மீதான விமர்சனம், வேலைவாய்ப்பு தொடர்பான விமர்சனம், வரி உயர்வு, அது மட்டும் இல்லாமல் விலைவாசி உயர்வு தொடர்பான விஷயங்களாக இருக்கட்டும். திமுக அரசு ரூட்டில் இருக்குது, கூட்டணி கட்சிகள் வேறு ரூட்டில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆட்சியில் பங்கு வேணுன்ற குரலும் வருது. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இது டுவர்ட்ஸ் 26 நம்ம சக்ஸஸ்ஃபுல் ஜேர்னியாக இருக்குமா? அதுவே சந்தேகமாக இல்லை. அதாவது 2021 என்ன நோக்கத்தோடு எதை இலக்காக நினைச்சிட்டு நாங்கள் கூட்டணி வச்சோமோ அந்த கூட்டணி தொடர்ந்துட்டு தான் இருக்குது. அதில் எந்த மாற்றம் கிடைக்கும். ஒவ்வொரு நேரத்துலையும் ஒரு நிலைப்பாட்டில் வந்து முரண்பாடு இருக்கும் அல்லது உடன்பாடு இருக்கும். அதில் வந்து மாற்று கருத்தில் இப்போ வந்து ஆணவ படுகொலை தொடர்பாக நீங்கள் சொன்னது போல் அந்த சட்டம் வேணும்னு சொல்லி இன்றைக்கி சொல்லலை, நாங்கள் நீண்ட காலமாக சொல்லிகிட்டு இருக்கிறோம். நீண்ட காலமாக சொல்லிகிட்டு இருக்கிற நேரத்தில் நாங்கள் கூட்டணி வைக்கிறோம். மது விலக்கு அப்படிங்கிறது வந்து திடீர்னு நாங்கள் சொல்லலை, பூரண மது விலக்குன்னு நாங்கள் சொல்லலை. ஐயா சசி பெருமாள் இறந்த உடனே நான் வந்து தமிழ்நாடு முழுக்க பெரிய பரப்புரை செஞ்சு முழு மதுவிலக்கு வேணும்னு சொன்ன இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. பண்ணோம். மகளிர் மாநாடே இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து மது ஒழிப்பு மகளிர் மாநாடே இதுக்கு முன்னாடி நாங்கள் நடத்தியிருக்கோம். அதனால் இது ஏதோ கூட்டணிக்கு அப்புறம் நாங்கள் இதை சொல்லலை, நீண்ட காலமாக இதை சொல்லிகிட்டு இருக்கிறத. சாதி ஒழிப்பு அப்படின்னா வந்து நாங்கள் நீண்ட காலமாக சொல்லிட்டு இருக்கோம். அப்போ நீங்கள் திடீர்னு கூட்டணியில் இருக்கிறதுனால இதை சொல்கிறோம் அப்படிங்கிறது இதுக்கு பொருந்தாது. இடதுசாரிகளும் இந்த ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக வந்து போராட்டங்கள் நடத்துகிறாங்க. இதுவும் நீண்ட காலமாக பண்ணுறாங்க. சாதி ஒழிப்பும் அவங்களுக்கு உடன்பாடு தான். எதிர்வரிசையில் இருக்கும்போது நம்ம போராடலாம், கோரிக்கை வைக்கலாம், அறிக்கை கொடுக்கலாம். இது வலியுறுத்தல் தானே. நம்ம கூட்டணி கட்சி ஆட்சியில் இருக்கிறாங்க, ஒரு வலியுறுத்தலில் தீர்க்கக்கூடிய பிரச்சனையாக ஆட்சிக்குள்ள இருக்கக்கூடிய கட்சிக்கு புரிய வைக்கக்கூடிய நிலைமைக்கு நம்ம ஏன் இன்னும் நகராமல்? இல்லை, அதாவது முதல்ல வந்து மக்கள்கிட்ட வந்து நம்ம தெளிவுபடுத்த வேண்டியது இருக்குது. இப்போ ஆணவ படுகொலையில் ஆதரிக்கிறாங்க. யார் சார்? சீமானே ஆதரிக்கிறவர் தானே. ஆணவ படுகொலை யாருமே ஆதரிச்ச மாதிரி ஆணவ படுகொலைக்கு எதிராக அவர் ஏதாவது ஒரு போராட்டம் நடத்திருக்காருன்னு சொல்லுங்க. கோகுல்ராஜ் படுகொலை என்பது இப்போவும் வீடியோ இருக்குது. கோகுல்ராஜ் படுகொலை என்பது அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு. அவர் ஏன் தற்கொலை பண்ணணும், வந்து என்கிட்ட கூப்பிட்டு வந்து நான் கல்யாணம் முடிச்சு வச்சுருப்பேன்னு சொன்னார். சேலத்தில் கோகுல்ராஜ் படுகொலையை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் போராட்டம் நடத்துகிறோம். காவல்துறை அதை வந்து தற்கொலைன்னு சொல்லுது, நாங்கள் கொலைன்னு சொல்கிறோம். அந்த கொலையை வந்து நீங்கள் வந்து தற்கொலைன்னு நாங்கள் வந்து கொலைன்னு சொல்கிறோம், நீங்கள் தற்கொலைன்னு சொல்லி சொல்கிறீங்க ஒரு தலைவர். அப்போ நீங்கள் இதுவரை வந்து நீங்கள் ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக வந்து ஏதாவது ஒரு போராட்டம் நடத்திருக்கீங்களா? இதுக்கு வந்து நீங்கள் வந்து மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் இதெல்லாம் செஞ்சது நீ செய்ய தூண்டியது அல்லது அதை நியாயப்படுத்துகிறவர் அவரை வந்து நீங்கள் கண்டிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் போராட்டம் நடத்த மாட்டீங்க. நீங்கள் அந்த படுகொலைகளை நடத்துவதை ஆதரிப்பவர்களை நீங்கள் கண்டிக்கவும் மாட்டீங்கன்னா நீங்கள் ஆணவ படுகொலை ஆதரிக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். ஆணவ படுகொலை தடுத்து நிறுத்துவதற்கு தனிச்சட்டம் வேண்டும் மருத்துவர் ராமதாஸ் சொல்கிறாரா? சொல்லுங்கள். நீங்கள் அது ஏதாவது போராட்டம் நடத்தியிருக்காங்களா? நாம் தமிழர் ஏதாவது போராட்டம் நடத்தியிருக்காங்களா? ஏதாவது ஒன்று சான்று காட்ட சொல்லுங்கள். இந்த இடத்துல இந்த படுகொலையை கண்டித்து நாங்கள் போராட்டம் நடத்தியிருக்கோம்னு சொல்ல சொல்லுங்கள். அப்போ வெளியில் வந்து நாங்கள் ஐயோ அந்த படுகொலையை நாங்கள் கண்டிக்கிறோம் வேணால் சொல்லலாம். அதுக்குள்ளே இருக்கிற ஜாதிய நுட்பம் இவங்களை ஏதாவது சொல்லிட்டோம்னா அந்த ஜாதிக்காரங்க நம்மளை திட்டிடுவாங்களோ அல்லது நமக்கு எதிராக இருப்பாங்களோங்கிற ஒரு மனநிலை தான் அது. அப்போ இந்த ஆணவ படுகொலை தொடர்பான ஒரு மிக முக்கியமான இது வந்து எல்லோரும் சேர்ந்து செய்ய வேண்டியது இருக்குது.
அப்போ இது விடுதலை சிறுத்தைகளோ இடதுசாரிகளோ மட்டும் இதை முயற்சி செய்ய முடியாது. எல்லோரும் இந்த சமூகமே சேர்ந்து இதை வந்து நம்ம எதிர்க்க வேண்டியது இருக்குது. அரசுக்கு கோரிக்கை வச்சால் மட்டும் போது சமூகம் வெளிப்படையாக அப்போ நாங்கள் வந்து அதை பரப்புரை செய்யணும்ல, பிரச்சாரம் பண்ணணும்ல, அதுக்கான செயல் திட்டம் வேணும்ல. ஏன் வந்து ஆணவ படுகொலை வேணாம்னு சொல்கிறோம்ல, வேணும்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. படமே எடுத்துருக்காங்கல்லங்க. ஆணவ படுகொலை வந்து பெற்றோர் வந்து அக்கறையில் செய்கிறதுன்றார்ல, அந்த பட டைரக்டர் ரஞ்சித்னு ஒருத்தர். அப்போ இதை நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? இந்த சமூகத்தில் வந்து இது அதை நியாயப்படுத்துகிறோம், கொலையை நியாயப்படுத்துகிற மனநிலையில் இருக்கிற சமூகம் தானே இந்த சமூகம். அப்போ திமுக கூட்டணியில் இருக்கும்போது கூட வந்து நீங்கள் வெறுமனே போய் 1 to 1 சொல்கிறது இல்லை. இது ஒரு சட்டம் கொண்டு வாங்கன்னோட சட்டம் கொண்டு வந்த பிறகும் கூட வந்து இந்த சமூகத்தில் வந்து என்ன மாதிரியான நிலை இருக்குது நம்ம விளக்கு பேச வேண்டியது இருக்குது. சாதி மறுப்பு திருமணம் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து அரசு நிதி உதவி தருதுன்னா அதை எதிர்க்கிறவர்கள் இருக்கிறாங்க. அப்போ அது குறித்து நீங்கள் வந்து பரப்புரை செய்வதற்கு அரசு நிதி ஒதுக்குது. குடிக்கிறாங்க, குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது அரசு வந்து நிதி ஒதுக்கித்தானே வந்து அதுக்கு எதிர் பிரச்சாரம் பண்ணுது. சாராயமே விற்கிறாங்க, அது வேற. ஆனால் மாபெரும் குற்றச்சாட்டு பரப்புரை இருக்குல்ல. ஆமாம், பரப்புரை தானே. நீங்கள் வந்து மது விற்கிறது இருக்குது, மதுவுக்கு எதிராக வந்து இத்தனை % வந்து நீங்கள் வந்து அதுக்கு எதிரான ஒரு பரப்புரை செய்யணும்னு வந்து சட்டத்திலே இருக்குது. அதையும் செய்கிறாங்க. அப்போ இது எல்லாமே வந்து நம்ம வந்து இணைஞ்சி சேர்ந்து பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அதனால் கூட்டணி இருந்தாலும் சுட்டி காட்ட வேண்டிய அல்லது போராடக்கூடிய கொள்கைகளை வந்து நம்ம வந்து போராடி தான் நம்ம வந்து சொல்ல வேண்டியது இருக்குது. ஆட்சியில் பங்கு அந்த பங்கு இல்லை, அது நீண்ட காலமாக விடுதலை சிறுத்தைகள் வந்து முன்வைக்கிற கோரிக்கை தான். ஆட்சியிலும் பங்கு நாங்கள் சொல்ல வள்ளுவரே சொன்னது தான். எதிர்பார்ப்பில் இருக்கீங்க? இல்லை, எதிர்பார்ப்பில் அதுதான் வந்து உண்மையான ஒரு சமத்துவமாக இருக்கும் நாங்கள் விரும்புகிறோம். ஒரு கூட்டணி அதிகாரத்திலும் பங்கு, ஆட்சியிலும் பங்கு அப்படிங்கிறது வந்து அது நீண்ட காலமாக நாங்கள் வைக்கிறத. அதுக்கான ஒரு ப்ரொபோசல்ஸ் அதுக்கு திமுக தயாராக இருக்குது அப்படியான சூழல் இல்லை அதுக்கான ஒரு காலச்சூழல், அதுக்கான வந்து எல்லாமே மாற்றம் தானே. அதை நோக்கி வந்து கட்டாயம் வந்து சூழல் மாறும். அன்னைக்கு வந்து இந்த கோரிக்கை வந்து கட்டாயம் வந்து வெற்றி பெற முடியாத கோரிக்கை இல்லை, வெற்றி பெறக்கூடாத கோரிக்கை இல்லை. ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. எல்லாருமே இது விடுதலை சிறுத்தைகளுக்கான கோரிக்கை இல்லை, மக்களுக்கான கோரிக்கை. தலித் முதலமைச்சராக முடியாது அப்படின்றத தேசிய பார்வையோடு திருமாவளவன் அவர்கள் பேசிட்டாரு. அதுக்கு ஆதரவும் இருக்குது, எதிர்ப்பும் இருக்குது. பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து ஒரு ரியாக்ஷன், காங்கிரஸ்லேருந்து ஒரு ரியாக்ஷன், நாம் தமிழர்லேருந்து ரியாக்ஷன் அப்படின்னு ஒரு டாக் ஆஃப் த டவுனாக மாறி இருக்கு. தலித் முதலமைச்சராக முடியாது அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் சொல்லலாமா? அவர் வந்து சமூகத்துக்கு நம்பிக்கை ஊட்டணும், நம்ம முதலமைச்சர் ஆக முடியும்னு ஒரு 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 மக்களை வந்து சமூகத்தை தயார்படுத்தாமல் ஆக முடியாது அப்படின்னு டிமோட்டிவேட் பண்ணுறாருன்னு ஒரு குற்றச்சாட்டு. இல்லை, அதாவது இந்திய அளவில் வந்து ஒரு தலித் பிரதமர் ஆக முடியாது. மாநில அளவில் வெறும் தமிழ்நாட்டை மட்டும் சொல்லலை, மாநில அளவில் வந்து சொல்கிறாரு. அது என்ன காரணம்னா இருக்கிற சமூக சூழல், இந்த சாதிய கட்டமைப்பு அப்படி இருக்குது. அப்போ இந்த சாதிய கட்டமைப்பையும் சமூக சூழலும் ஒருத்தரை வந்து தலித்தை வந்து முதல்வராக்க முடியாது அப்படிங்கிறதுக்கான யதார்த்தத்தை வந்து சொல்கிறாரு. அப்போ யதார்த்தம் என்னவா இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணணும். அப்போ இந்த சமூக சூழலை மாற்றுவதற்கு எல்லோரும் வந்தால் தலித் முதல்வராக முடியும். அதான் அதனுடைய ஆட்சியில் இருக்கிற கட்சி நினைச்சாலே ஒரு தலித் முதல்வர் இல்லை. இல்லை, இதுதான் ரொம்ப முக்கியமாக அதில் சொன்னது. மாயாவதி அவர்கள் தான் முதலமைச்சராக இருக்கிற தலித்தில், மற்ற மாநிலங்கள் இல்லைன்னு சொன்ன உடனே நிறைய வந்து இதில் வந்து பஞ்சாபில் வந்து காங்கிரஸ் ஒரு முதலமைச்சரை ஜிந்தன் மான் ஏதோ ஒருத்தரை சொன்னாங்க, பண்ணியிருக்கிறாங்க. அது கட்சிக்குள்ளே இருக்கிறது. ஒரு அம்பேத்கர் ஐட்டா இல்லை வந்து அம்பேத்கர் குழுவை ஏற்றுக்கொண்டு ஒரு தலித் அரசியலை பேசக்கூடிய, தலித் விடுதலையை பற்றி பேசக்கூடிய, தலித் தலைமையை பற்றி பேசக்கூடிய ஒரு கட்சி, ஒரு அமைப்பு, மாயாவதி போன்ற ஒரு அமைப்பு வர முடியாது அப்படிங்கிறது இதுதான் சொல்கிறோம். ஒரு உள்ளே வந்து நீங்கள் வந்து காங்கிரஸ் ஒரு முதல்வர் ஆக்கலாம் அப்படின்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அம்பேத்கர் கொள்கைகளை உள்வாங்கி கொண்டு அம்பேத்கர் ரைட்டாக வந்து ஒருத்தர் முதல்வர் ஆகிறதுக்கு கஷ்டம். அந்தந்த கட்சி வந்து வேணால் வந்து நான் முதலமைச்சர் ஆக்குறேன்னு சொல்லலாம். இதை கூட புரிஞ்சுக்காமல் வந்து அர்ஜென்ட்டாக வந்து ரொம்ப அவசரமாக வந்து சீமான் சொல்கிறது இல்லை அன்புமணி ராமதாஸ் சொல்கிறது அப்படிங்கிறது வந்து இது புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலைன்னு பார்க்க. பாட்டாளி மக்கள் கட்சி நீண்ட காலமாக வந்து எப்படியாவது ஆட்சியை பிடிக்கணும்னு தான் வந்து சொல்கிறாங்க அவங்க பாமக. இந்த கோரிக்கையை வந்து பச்சாதாபத்தின் அடிப்படையில் சொல்லலை, தலித்த முதல்வராக்குங்க அப்படிங்கிறது
எங்களுக்கு எங்கள் மேலே கரிசனம்லாம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி இல்லை, நாளைக்கு இல்லை, ஒரு நாள் நாங்கள் வந்து இந்த மண்ணை வந்து பண்படுத்துறதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு இருக்குது. முதல்வர் அப்படிங்கிறது ஏதோ வந்து நபர் இல்லை. எங்கள் தலைவர் முதலமைச்சர் ஆகணும் நான் விரும்புகிறேன். எனக்கு ஆசை, கடைநிலையில் இருக்கிற என்னை போன்ற எல்லோருக்குமே ஆசை தான் அது. அதை நோக்கி நாங்கள் வந்து விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் அதை நோக்கி தான் நாங்கள் நகர்றோம். அது தனி. ஆனால் ஒரு தலித் முதல்வர் ஆகிறதுக்கான சூழல் என்னவா இருக்குது, இந்த சமூக சூழல் என்னவா இருக்குது. நீங்கள் வந்து தனியாக கூட நீங்கள் நின்று ஜெயிக்க முடியாதுல்ல. முதல்வரை விட்டுருங்க, தனியாக நின்று நீங்கள் ஏதாவது ஒரு தொகுதியில் ஒரு தலித் நிற்கிறாரு, இவர் நிற்கிறாரு அப்படின்னா நீங்கள் வந்து வெற்றி பெற வச்சிருவீங்களா? நான் சீமானுக்கோ அன்புமணி ராமதாஸுக்கோ கேட்கக்கூடிய கேள்வி, நீங்கள் இதை வந்து ரொம்ப வந்து ஏதோ நாங்கள் பெருந்தன்மையாக முதலமைச்சர் ஆக்குறோம் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு கபட நாடகமாக தான் நான் 2 பேருக்கும் சொல்கிறேன். நான் குறைஞ்சபட்சம் தலைவர் நிற்கிறாருங்க, அந்த தொகுதியில் நிற்கிறாரு, இல்லை இவர் நிற்கிறார், தலைவர் நிற்கிறாரு, திருமாவளவன் அவர்கள் நிற்கிறாரு, இந்த தொகுதியில் என்னுடைய வேட்பாளர் நான் வித்ட்ரா பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கு அவங்க துணிச்சல் இருக்கா? குறைஞ்சபட்சம் அவங்க சொல்கிறாங்க நீங்கள் தனிச்சு நின்னா நாங்கள் வித்ட்ரா பண்ணலாம், நீங்கள் திமுக இல்லைங்க. நான் என்னுடைய கேள்வி என்னென்னா, தனிச்சு நிற்கிறதுங்கிறது வேறு. ஏன் தனிச்சு நிற்கும் போது வந்து இவங்கெல்லாம் ஆதரவு கொடுத்துட்டாங்களா? 2016 நாங்கள் தனியாக தான் நின்னோம், திமுக கூட நாங்கள் நின்னோம், மக்கள் நல கூட்டணியில். இதெல்லாம் வந்து ஒரு ஏமாற்று வேலை. நான் கேட்குறேன், 2016 நாங்கள் ஒரு தனியாக தானே நின்னோம், திமுகவுக்கு அதிமுகவுக்கு மாற்றாத நாங்கள் நின்னோம். காட்டுமன்னார் கோயிலில் சொச்ச வாக்குகள் தான் இழந்தோம். உண்மையாகவே வந்து ஒரு ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்கள் அன்னைக்கு வந்து காட்டுமன்னார் கோயிலே நாம் தமிழர் நின்னாங்கல்ல, பாமக நின்னாங்கல்ல. அப்போ இது வந்து அப்பட்டமான கடைஞ்செடுத்த அயோக்கியத்தனமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. அப்போ இது வந்து மக்களுக்கு நம்ம புரிய வேண்டியது இருக்குது. நீங்கள் எங்கள் மேலே கரிசனம்லாம் கொள்ள வேணாங்க. எங்கள் வீடுகளை எரிக்காமல் இருந்தால் போதும், நீங்கள் ஆணவப்படுகொலை செய்யாமல் இருந்தால் போதும். இது ஒரு சமூக சூழல். இந்த சமூக சூழலில் வந்து நீங்கள் நினச்சாலும் முடியாது. அப்போ இது வந்து நீங்கள் வந்து எங்கள் தலைவர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாரு அப்படின்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு கோட்பாடு இருக்கிற சாதிய இறுக்கம், இந்த சாதி இறுக்கத்தை எல்லோரும் சேர்ந்து உடைச்சா இது நடக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்டது. மதுவிலக்கு மாநாடு நடத்துறீங்க, அது கூட்டணிக்கான நிபந்தனையாக மாறுமா 26? இல்லை, இந்த மாநாடு வந்து முழுக்க ஒரு அதான் ஒரு சமூக பண்பாட்டை அல்லது சமூகத்தில் இருக்கிற இன்றைக்கி இருக்கிற மிக மோசமான ஒரு கலாச்சாரத்தை வந்து மாற்றணும்னு நினைக்கி நாங்கள் வந்து இந்த மாநாடு நடத்துகிறோம். மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாடு தான், மகளிர் மாநாடாக தான் நடத்துகிறோம். மது மட்டும் இல்லாமல் போதை சம்மந்தப்பட்ட மாத்திரை இருக்குது, கஞ்சா இருக்குது, அப்படின்னு நிறையா வந்து இருக்குது. இந்த சமூகத்தை சீரழித்து கொண்டு இருக்கிற, பால்பிடித்து கொண்டு இருக்கிற இந்த மதுவை வந்து நம்ம அழித்தொழிக்கணும் அப்படிங்கிறத தவிர எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போ முழுக்க ஒரு சமூகத்தை பண்படுத்த வேண்டிய, இளைஞர்களை நல்வழிப்படுத்த வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கோ இல்லையோ விடுதலை சிறுத்தைகள் இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் வந்து இந்த மாநாட்டை ஒருங்கிணைக்கிறாரு. அது 26க்கு தேர்தலை நோக்கியோ அல்லது ஒரு நிபந்தனையா காமன் மினிமம் ப்ரோக்ராம் மாதிரி மதுவிலக்கு அறிக்கையில் கொடுங்க அப்படின்னு இல்லை. நாங்கள் கடந்த முறையும் நாங்கள் வந்து முழு மதுவிலக்கு வேணும் சொல்லி தேர்தல் அறிக்கையில் நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம். தேர்தல் அறிக்கையில் கட்டாயம் வந்து இது இடம்பெறும். ஆனால் நிபந்தனையாக நாங்கள் வந்து அதை சொல்லலை. இது எல்லோருக்கும் சேர்ந்து எல்லோரும் இணைந்து இதை வந்து நம்ம வந்து ஒழிக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த மாநாட்டை நாங்கள் நடத்துகிறோம். பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப பெருமையாக பதிலளிச்சீங்க. நன்றி. நன்றி. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். 90 வருடங்கள், 5 தலைமுறைகள், என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற SVS கடலை மாவு.